சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், முதலமைச்சரின் இந்த பயணம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். பயணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்தினரும் கொடைக்கானலுக்கு புறப்பட்டிருக்கிறார். இதற்காக சரியாக காலை 8:30 மணி அளவில் தனது ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் 8:55க்கு விமான நிலையத்தை அடைந்தார். சென்னை விமான நிலையத்தை அடைந்தார். இதனை அடுத்து 9 மணிக்கு மதுரை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலமாக அவர் புறப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் மதுரை விமான நிலையத்துக்கு சென்ற பின்பு அங்கிருந்து கொடைக்கானலுக்கு சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார். இதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொடைக்கானல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன் உள்ளிட்டவைகள் பறக்க விடக்கூடாது என்றெல்லாம் தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 அதாவது மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதற்காக 20 நாட்களுக்கு மேலாக சூறாவளி பிரச்சாரத்தை முதலமைச்சர் மேற்கொண்டார். இதனை அடுத்துதான் தற்பொழுது அவர் ஓய்வு எடுப்பதற்காக கொடைக்கானல் சென்றிருக்கிறார். சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார். இதனை அடுத்து அவர் அங்கிருந்து அரசு பணிகளை மேற்கொள்வார் என்றெல்லாம் தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 நாட்கள் பயணமாக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் வரும் 4ஆம் தேதி சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.